இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இதிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வேதத்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் என்று சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆகாப்பை குறித்து தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை. தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி ஆகாப்போடு கூட பேசும்படியாக, ஆகாப் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அநேக காரியங்களிலே, அநேக விக்கிரக ஆராதனையிலே, அநேக சூழ்நிலைகளிலே கடந்து போய் கொண்டிருந்தான். ஆனால் தேவன் இந்த ஆகாப்புக்கு இந்த ஊழியக்காரனை அனுப்பி, ஊழியக்காரன் மூலமாய், தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்த போது இந்த ஆகாப் தேவனுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்து, இந்த வேதத்தில் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி வார்த்தையை பார்க்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறார்களோ, தாழ்மைப்படுகிறவர்களை கர்த்தர் அவருடைய தாழ்மையை பார்த்து ஆசீர்வதிக்கிறவராக, அந்த தாழ்மையை பார்த்து அவர்களுக்கு பதில் தருகிறவராய் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த தாழ்மையை நடந்து கொண்டான் என்று சொல்ல வார்த்தையை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இதில் பார்த்தீர்களானால், இந்த தீர்க்கதரிசியை பார்த்து கேட்குறாரு, ஆகாப் எனக்கு முன்பாக தாழ்மைப்பட்டதை பார்த்தாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது இந்த தீர்க்கதரிசி அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? சில நேரங்களில் அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிற ஒரு காரியம் என்னென்னா, நம்மை கர்த்தர் பார்க்கிறாரா பார்க்கலையா அப்படின்னு சொல்லி நாம் அநேக நேரங்களிலே ஒரு கேள்வியோடு இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தாழ்மையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் பொழுது, ஹல்லேலூயா, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் பொழுது நம்முடைய தாழ்மையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் தாழ்மையை கண்ணோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த தாழ்மையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வர வேண்டிய, நமக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே அநேகருக்கு சில காரியங்களை குறித்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுக்கிற காரியம் அநேகருக்கு காணப்படுகிறது கிடையாது. மற்ற மனுஷனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவார்கள். மனுஷனுக்கு முன்பாக தன்னை என்ன பண்ணுவாங்க, அநேக காரியங்களை குறித்து மனுஷனுக்கு முன்பாக அப்படியே கொஞ்சம் அப்படியே பம்பி, எல்லா ஆட்கள் வராங்கன்னா, யாரோ வராங்கன்னா உடனே அவங்களுக்கு முன்னாடி அப்படியே தன்னை அப்படியே அவங்களுக்கு முன்பாக தான் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நிற்பாங்க. ஆனால் கடவுளுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு நாளும் ஆயத்தமாகிறது இல்லை. அது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் இந்த ஆகாப் ஒரு ராஜாவாக இருந்த போதும் கூட தன்னை தாழ்த்தி ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சந்நிதியிலே தன்னை ஒப்பு கொடுத்து அவனை தன்னுடைய ரெட்டை உடுத்தி கொண்டு அவன் உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் அவனுடைய தாழ்மையை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் தாழ்மையை பார்த்த உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இப்பொழுதும் எனக்கு முன்பாக எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே இன்றைக்கு வருகிற பொல்லாப்புக்கு நம்மை விலக்கி நம்மை பாதுகாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய பொல்லாப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டுமானால், நம்முடைய காரியங்களிலே தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டுமானால், அவர் ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டுமானால், நம்முடைய காரியங்களை எல்லாவற்றிலும் தேவனிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பொல்லாப்பை நம்மை விட்டு விலக்குகிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த
இந்த மாதத்தில் இந்த முதல் நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவன் நம்மை விடுதலையாக்க வேண்டுமானால், தேவன் நம்மை ரட்சிக்க வேண்டுமானால், நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த 8வது மாதத்திலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அநேக காரியங்களிலே, அநேக சூழ்நிலைகளிலே, அநேக காரியங்கள் நம்ம யோசிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு கர்த்தர் இதில் உதவியே செய்யல, ஆண்டவர் எனக்கு உதவியே செய்யல. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், கடந்த 7 மாதம் ஆண்டவர் நம்மை நடத்தின விதம், இந்த ஜூலை மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி, இந்த ஜூன் ஜூலை வரைக்கும் நடத்தினது மாத்திரம் இல்லை, இந்த 8வது மாதத்தை காண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய நன்மையை, அவருடைய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டியிருக்கிற தயவை எண்ணி பார்த்து, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டியிருக்கிற கிருபைகளை எண்ணி பார்த்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலையை எண்ணி பார்த்து, சுகத்தை எண்ணி பார்த்து, அவருடைய வார்த்தையின் பிரகாரம் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தையை விசுவாசித்து, வேதம் சொல்லுகிறது, இந்த பொல்லாப்பு அந்த ஆகாப்பின் மேல் வராமல் இருக்கிறதற்கு ஆகாப் தன்னை தேவ சமூகத்திலே முழுதுமாய் ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த பொல்லாப்புக்கு நீங்கள் பயந்து, இந்த இப்படிப்பட்ட பொல்லாப்பு என் குடும்பத்தில், என் காரியங்களிலே இது வராதபடி நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும், எப்படி என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க யோசிச்சுட்டே இருக்கலாம். பொல்லாப்பு வராதபடி பாதுகாக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முழுதுமாய் தாழ்த்துகிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்படியாக அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த பொல்லாப்புக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், இப்படிப்பட்ட காரியங்களில் சத்துருவினுடைய வஞ்சனைகளுக்கு, சத்துருவினுடைய எதிர்மறையான செயல்களுக்கு, எங்கள் விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற என் வாழ்க்கையிலே, கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற என் வாழ்க்கையிலே, இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை இந்த சத்தியத்தை பார்த்து கொண்டு, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லா வாதைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து, பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயமாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து உம்மை நம்பி உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்வீராக. அதிசயமான காரியங்களை தேவன் செய்து உங்களை நடத்த வேண்டிய பாதையிலே, சரியான பாதையிலே உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். வலது புறமும் இடது புறமும் அநேக சத்துருவின் கிரியைகள், அநேக சத்துரு உங்களை மேற்கொள்வதற்கு அநேக வாய்ப்புகளை அமைத்து அநேக காரியங்களிலே எதிரடியாய் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களோடு உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை, அவர் விடுதலை கொடுத்து அற்புதங்களை செய்ய வல்லவர் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு தேவன் ஒரு கிருபையை பாராட்டினது போல, இந்த ஆகாப்புக்கு கர்த்தர் ஒரு கிருபையை பாராட்டினது போல, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு கிருபையை பாராட்டி இந்த புதிய மாதத்தை காண, ஒரு புது கிருபையை பார்க்க, தேவ சமூகத்திலே காத்திருக்க, தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தருக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக, கர்த்தருடைய சமூகத்திலே முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாக, கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறது நிமித்தம் தேவன் ஒரு ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க வல்லவர், ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர். அதிசயமான செயல்களினாலே உங்கள் குடும்பத்தை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேக எதிர்ப்புகள் நிமித்தம், அநேக வேதனைகள் நிமித்தம், அநேக கடன் பாரங்கள் நிமித்தம் இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுதே, அதனால தான் ஜெபிக்கும் போதே பாஸ்டர் உங்களுக்கு அநேக ஜப குறிப்புகள் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஃபோன் வரும்போதே நாங்கள் சொல்கிற ஜெபிக்கிறது போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிற காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். அநேக காரியங்களை, அற்புதங்களை செய்கிற காரியங்களை சாட்சிகளாய் கேள்விப்படும் பொழுது அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கு இன்னும் அதிகமான ஒரு உற்சாகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்தினால கர்த்தர்
கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் உங்கள் காரியங்களிலே ஒரு மேன்மையை கொடுக்க வல்லவர், அற்புதத்தை செய்ய வல்லவர். இந்த ஆகாப்புக்கு கர்த்தர் அவனை பார்க்கும்போது எப்படி பார்த்தாரு? அவனுடைய கூட தீர்க்கதரிசி இருந்து பார்க்கிறார். தீர்க்கதரிசி தான் அவனை எச்சரிக்கிறார். இந்த ஆகாப்பை தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். ஆனால் இந்த ஆகாப் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை, அவனுடைய வஸ்திரத்தை கிழித்து அவன் உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் தன்னை ஒப்பு கொடுத்ததை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா எப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போ அவன் தாழ்த்தது நிமித்தம் அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினாலே நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல். ஹல்லேலூயா. இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் ஒரு அற்புதமான வசனம். அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினாலே நான் அவனுக்கு நாட்களில் அந்த பொல்லாப்பு வரப்பண்ணாமல் அவனுடைய நாட்களில் என்ன பண்ண மாட்டேன், பொல்லாப்பை வரப்பண்ணேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நாட்களில் ஒரு பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடி நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாகும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு அற்புதமான வார்த்தை. அவர் சொல்றாரு, நான் அவர்களை எப்படி விடுதலை ஆக்க வேண்டுமோ, அவர்களை எப்படி நான் அவர்களை நடத்த வேண்டுமோ அவர்களை அப்படி நடத்துகிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அவர்களை விடுதலை ஆக்குகிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றார். துன்மார்க்கருடைய 8ஆம் வசனம் சொல்லப்படுது. 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களுடைய ஜபம் அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜபம் செம்மையான ஒரு ஜபமா, தாழ்மையான ஒரு ஜபமா இருந்ததுன்னா அதை கர்த்தர் என்ன பண்றாரு, பிரியமா ஏற்றுக்கொள்கிறார். துன்மார்க்கருடைய வழி 9ஆம் வசனம் சொல்லுது, துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. யாரை கர்த்தர் நேசிக்கிறாரா? நீதியை பின்பற்றுகிறவனை கர்த்தர் என்ன பண்றாரு, நேசிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை நேசித்து அவர் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நாம் எப்பொழுதும் என்ன பண்ணோம், கர்த்தருக்கு நம்ம பிரியமானவர்களாக செம்மையானவர்களாக நம்முடைய ஜபம் என்ன பண்ணிருக்கணும், ஒரு செம்மையான ஜபமாக இருக்கணும். வேதத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறார், 2 பேரும் வந்து என்ன பண்ணான், ஆலயத்தில் ஜெபிக்க வந்தான். அதில் ஒருத்தவன் அவன் தான் அண்ணன், நான் இவரை போல இல்லை அவரை போல இல்லை அப்படின்னு, நான் வாரத்தில் இத்தனை நாள் உபாசிக்கிறேன்னா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு அவனுடைய சமூகத்திலே வந்து தன்னுடைய பெருமையை சுய பெருமையை பேசி கொண்டிருந்தான். ஆனால் கடைசியாக ஒரு மனுஷன் இருந்து அவனுடைய ஜபம் எப்படி இருந்ததுன்னா, அவன் சொன்னான், ஆண்டவரே பாவியாக என் மேலே கிருபையாயிரும், பாவியாக என் மேலே கிருபையாயிரும். பெரிய ஜபமே இல்லை அவன்கிட்ட. அவன் பண்ணதெல்லாமே ஒரே ஒரு இதுதான், பாவியாக என் மேலே கிருபையாயிரும் அப்படின்னு அவன் ஜெபித்தான். அவனல்ல இவனே நீதிமான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய இடத்துல சில நேரங்களில் நம்முடைய ஜபம் இப்படிப்பட்ட ஒரு ஜபமாக இருக்குதா? எப்படிப்பட்ட ஜபம்? விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளி ரட்சிக்கும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய விசுவாசம் சில நேரங்களில் குறைஞ்சு போவதனால என்ன பண்ணுறோம், நான் அப்படி ஜெபிச்சேன், நான் இப்படி ஜெபிச்சேன், ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். நம்ம இப்படிப்பட்ட தந்திரங்கள், பிசாசனுடைய தந்திரங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், ஆளாய் போய்கிறோம். அதனால அநேக நேரங்களில் நம்மளுடைய தோல்வியை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமா செம்மையானவர்களா நம்ம ஜபம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, நம்முடைய ஜபத்தை அவர் கேட்டு என்ன பண்றாரு, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதியை பின்பற்றணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை நீதியாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஜபம் ஒரு நீதி, வேதம் வாசிப்பு ஒரு நீதி, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்கிற ஒரு நீதி. இந்த நீதியை நாம் பின்பற்றி ஜெபிக்க நாம் ஆயத்தமாகும் போது ஆண்டவர் நம்மை விடுதலையோடு கூட அனுப்ப, விடுதலையோடு கூட நம்மை விடுதலையாய் நம்மை செயல்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த நாளிலே இந்த 1ஆம் தேதி வந்திருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, அதை விசுவாசிக்கணும், நம்பணும். இந்த 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே பல காரியங்கள் நமக்கு தடையாக இருக்கலாம். ஒரு வேளை நம்ம பார்க்குற காரியங்கள் எதுவும் நமக்கு பாசிட்டிவாக இருக்காமல் இருக்கலாம். நம்ம ஆரம்பிக்கும் போதே பல தடைகள் இருந்திருக்கலாம். நம்ம நினைக்கலாம், இன்னும் 1ஆம் தேதி எதுமா இப்படி நடக்குது,
என்ன இது இப்படி போகுது அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் நம்ம யோசித்துட்டு, நம்ம பாசிட்டிவாக எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை பார்த்துட்டே நடந்துட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எதுவும் ஒரு சீர்படாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காரியம் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், எந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக எழும்பினாலும், கர்த்தர் எனக்குள்ள என் பட்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவரை நம்பி நான் அவருடைய அவருடைய வார்த்தையை நம்பி நான் அவருடைய சமூகத்தில் நான் கடந்து வரும் பொழுது அவர் எனக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகளை பின்பற்றி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின் பிரகாரம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வார்த்தையின் பிரகாரம் நாம் நடக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்றார், அவன் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். இந்த காரியத்தை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. இந்த மாதம் ஃபுல்லாக எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு காரியம் எதுவுமே உங்களுக்கு நடக்கல அப்படின்னாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் எப்போ எந்த இடத்துல சரண்டர் ஆகுறீங்களோ, கர்த்தருடைய சமூகத்தில் சரண்டர் ஆகுறீங்களோ, நீங்கள் சில நேரங்களில் மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அநேக நேரங்களில் நம்முடைய சுய எண்ணம் என்ன தெரியுமா இருக்கும்? ஒருவேளை நம்ம இவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால், இவர்கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆகிட்டா இவர் நமக்கு இதை செய்திருவார் அப்படின்னு சொல்லி மனுஷங்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம்? சரண்டர் ஆகும். ஆனால் கர்த்தரிடத்தில் என்ன பண்ண மாட்டோம்? ஒப்பு கொடுக்க மாட்டோம். கர்த்தரிடத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம தாழ்த்தவே மாட்டோம். நம்ம மனுஷனிடத்துல போயிட்டு இது நடக்கணும்னா நம்ம இவர்கிட்ட போனால் தான், இந்த மனுஷனை இவரை தேடி போனால் தான் அவரை தேடி போனால் அநேக நேரங்களில் தோல்வியை தான் பார்ப்போம். ஆனால் கர்த்தரிடத்துல நம்ம எதை தேடி நம்ம எந்த சூழ்நிலைகளில் நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அந்த சூழ்நிலைகளில் அப்படியே நம்மளை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீரே. உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் எனக்கு கர்த்தர் நீர் விடுதலையும் ஜெயத்தையும் கொடுத்து என்னை விடுதலையோடு கூட நடத்த நீர் வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னை அப்படியா நீர் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், விடுதலை கொடுப்பார். இந்த மாதம் முழுதுமாய் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை ரட்சித்து விடுதலை ஆக்கி சமாதானத்தோடு கூட நடக்க கர்த்தர் உதவி செய்வார். வியாதிகளில் இருந்து, பலவீனங்களில் இருந்து, எல்லா கடன் பாரங்களிலிருந்து யாரெல்லாம் நம்மை அழுத்துகிறார்கள், அழுத்துகிற ஜனங்கள் முன்பாக கர்த்தர் நம்மை தலைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அற்புதமான சாட்சிகளை உங்கள் வாயிலிருந்து கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த மாதத்தில் அநேக அற்புத அடையாளங்களால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. விடுதலையோடு கூட உங்களை நிரப்பி கர்த்தர் அனுப்ப வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டதன் பிரகாரம் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நீதியை செய்து பொல்லாப்பிலிருந்து விலக்கி, எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளிலிருந்து விலக்கி தேவன் ஜெயமெடுக்க உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. தேவ பிள்ளைகளை கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்டு உம்முடைய வார்த்தையிலே வளரும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திடம் மனதை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உம்முடைய சமூகத்தை விட்டு தூரம் இருக்கிற பிள்ளைகள் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் இணைக்கப்பட, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையினாலே கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய அன்பினால் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் திட மனதை கர்த்தர் கொடுப்பீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எல்லா பலவீனங்களிலிருந்து, எல்லா பொல்லாப்புகளிலிருந்து, எல்லா சத்ருவின் கிரியைகளிலிருந்து, எல்லா விதமான குழப்பங்களிலிருந்து, எல்லா விதமான ஆண்டவரே குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரிவினின் ஆவிகளிலிருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு நன்மையாய் கர்த்தர் மாற்றுவீராக. அவருடைய குடும்பங்கள் இணைக்கப்படட்டும், சமாதான கேடுகள் மாறட்டும், சத்ருவின் கிரியைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருக்க அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மேன்மையை கர்த்தர் உண்டாக்கி எல்லா வேலை ஸ்தலங்களிலே ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். விரோதமாக எழும்புகிற வேலை ஸ்தலங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளினுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துவீராக. ஆண்டவரே, காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் அகற்றப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை, நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. சகலமும் நன்மையாய் கர்த்தர் மாற்றி கொடுங்க. நம்முடைய அபிஷேகத்தின் கரத்தை, நம்முடைய மாறாத கிருபையின் கரத்தை, நம்முடைய வல்லமையின் கரத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் வைப்பீராங்க.
இந்த ஆகாப்பை பார்த்து கர்த்தர் சொன்னதும் போல, அவன் எனக்கு முன்பாக தாழ்மையை பார்த்தாயா என்று சொல்லி கேட்டதன் பிரகாரம் உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் பொழுது எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க, நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, நீர் மேன்மையான செயல்களை செய்யும்படியாக, எங்கள் வாழ்க்கையில பொல்லாப்புக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாக உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. விடுதலை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் அற்புத சாட்சிகளால் நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். மேன்மையாய் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிறைவாய் கர்த்தர் மாற்றி போட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, வழிநடத்துங்க. கேட்டது கேட்க வந்து எல்லா விண்ணப்பத்தையும் கூட்டித்தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளிலே 11 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இந்த ரிவைவல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் என்னுடைய ஆர்பிஎஃப் யூத் விங் டீமாக நாங்கள் கலந்து கொள்கிறோம். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இடைப்பட வல்லவராயிருக்கிறார்.